எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு முக்கியமா என்றதை கர்த்தர் நீர் பேசுங்க. நீர் அழகாய் பேசுனீர் ஐயா. அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு கர்த்தாவே கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்காம போயிருந்தா இந்த நாளில் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆவியானவரே. எங்களை பலப்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களுக்கு ஆவியில உற்சாகத்தை கர்த்தர் நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. தேவ கிருபை எங்களுக்கு நீங்க தருவீராக. எங்க கல்வாரி சிலுவையில் ஆவியானவரே, எங்களுக்காக மரித்தவர் ஐயா, எங்களுக்காக உயிர் தெழுந்தவர், எங்க பாரங்கள் எல்லாம் சுமந்தவர் ஐயா, எங்க பாவங்கள் எல்லாம் சுமந்து எங்களை பரிசுத்தமாக்குனவரே, உமக்கு நன்றி ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஆவியானவரே, உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்ல ஐயா. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. எங்களுக்காய் இறங்கி தகப்பனே காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி ஆவியானவரே, ஓ உமக்கு நன்றி ராஜா. உம்மை போல தெய்வம் இல்லை, இல்லை என்றால் நானும் இல்லை. சொல்லுமா, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணா வாழும் மறையில், கண்ணில் கண்ணா வாழும் வரையில், ஓம் அன்புக்கு அளவே இல்லை, ஓம் அன்புக்கு அளவே இல்லை. உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை. எல்லாரும் கூப்பிடலாமா? இல்லை என்றால் நானும் இல்லை, உம்மை போல தெய்வம். Yes Lord. இல்லை என்றால் நானும் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நீர் இல்லை என்றால் நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா தகப்பனே ராஜா, இந்த 3ஆம் மாதத்துல தகப்பனே ராஜா, it is the last Sunday, Master God. I want to give thanks to you, Master God. God, I want to be with you, Master God. God, thank you so much for being with me. Thank you so much for protecting me. Hallelujah. 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 எல்லாரும் முழு மனதோட, do not see who is next to you. Surrender yourself and thanks give him. My father was an alpha and omega. அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறார், அவர் எல்ரோகியாக இருக்கிறார்.
My God just want to be with you. Hallelujah. சபே நம்ம விட்டதை பிடிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் தேவன் நம்மளோடு இந்த நாளில இறங்கி வர அவர் விரும்புகிறார். The only thing we have to do is to worship him and bring him down to us so that he be with me. As a mother comforts the child, my Jesus comforts you. Oritai தேற்றிவது போல் என் நேசர் தேற்றுவார். சந்தைசுவா தாயந்தே நதிசு நன்னோ. Hallelujah, 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 hallelujah. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக அப்பா கடந்த வாரம் எல்லாம் தகப்பனே எனக்காக நீர் நின்றீரே. நான் கலங்கி தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல as a mother, as a God, as a father, as a pa என்னோட இருந்ததுக்காகவும் as a mother comforts the child, my Jesus comforts you. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. Hallelujah, glory to God, praise the Lord. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು 5 ಜನಕ್ಕೆ ಕರ ಕೊಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ ಎಂಬುದಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தமாக praise the Lord, hallelujah.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ಇದು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದಿನ. இதில் நாம் மகிழ்ந்து களிப்புற வேண்டியது ಇದರಲ್ಲಿ அவசியமாக. ಸಂತೋಷಿಸೋಣ, ಉಲ್ಲಾಸ ಪಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. இந்த மார்ச் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் நாம் வந்திருக்கிறோம். ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳ ಕಡೆಯ ಭಾನುವಾರಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் ದೇವರು உற்சாகமாக ಕೊಟ್ಟಂತ நன்றி ಮಹಾ ದೊಡ್ಡ சொல்லுவோம். ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. அநேக சாட்சிகள் இருக்கும், ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳಿರುತ್ತವೆ. ஆனாலும் நீங்கள் ஏதாவது முக்கியமான சாட்சி இந்த மாதத்துல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல செய்திருக்கிறார் என்பவர்கள் மாத்திரம் நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக சாட்சி சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ಯಾವ್ದಾದ್ರೂ ಮುಖ್ಯವಾದಂತ ಸಾಕ್ಷಿ ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೋ ಕುಟುಂಬದಲ್ಲೋ ಮಾಡಿರುವುದಾದ್ರೆ ಅದು ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Praise the Lord. வருகிற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி அன்று அதிகாலை ஜெபம் இந்த இடத்துல உண்டு. ಮಂಗಳವಾರ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲಿ ಉಂಟು. நாளையிலிருந்து நம்முடைய பள்ளிக்கூடத்துல விடுமுறையின் வேதாம கல்லூரி VBS சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறோம். ನಾಳೆಯಿಂದ ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿ VBS ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. தயவு செய்து நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகள் அல்லது நீங்கள் வாலிப பிள்ளைகள் நீங்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களானால் அது மிகவும் நன்றாக இருக்கும். ದಯಮಾಡಿ ನಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಸಭೆಯ ಯುವಕ ಮಕ್ಕಳು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸುವಾಗ ಅಲ್ಲಿರುವಂತಹ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. உண்மையாகவே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஒரு சில நாட்களாக அநேக ஊழியங்கள் ஆண்டவருடைய மகிமைக்காக நம்முடைய ஊழியத்தின் சார்பில் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಸೇವೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಲು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நம்முடைய பலவீனின் மத்தியிலுமாய் கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலுமாய் ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಗಳು, ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು, ಕಷ್ಟ ನಷ್ಟ, ನಿಂದನೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೂರ್ತಿ ಮಾಡುತ್ತಾ ಆತನ ಸೇವೆ ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாக ஒரு சில வசனங்களை நான் சுற்றி காண்பித்தேன். ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ತೋರಿಸಿದೆ. நான் வேதாகமத்தை நான் திறந்து பார்க்கும் பொழுது, வெளிநாட்டில் இருக்கும் பொழுது, ಸತ್ಯವೇದವನ್ನ ನಾನು ಹೊರ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾಗ யோபு 42ஆம் அதிகாரம் எனக்கு முன்பதாக தென்பட்டது. யோபு 42ஆம் அதிகாரம். யோபನು ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 42ನೇ ಅಧ್ಯಾಯ ನನ್ನ ಮುಂದಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. தேவன் வாக்குத்தத்தமாக சொன்ன வார்த்தை, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ದೇವರೇ ನೀನು ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದೆಯಾ, ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ತಡೆಪಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சொன்னது போல டாடியுடைய பலவீனத்து நிமித்தமாக ஊழியத்தின் பல காரியங்கள், குடும்பத்திலும் ஊழியத்திலும் பலவிதமான தடுங்கள், வேதனைகள் அந்த இடத்துல காணப்பட்டிருந்தாலும், ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಸೇವಕರ ಬಲಹೀನತೆಗಳು, ಕುಟುಂಬದ ಅಗತ್ಯಗಳು, ಅನೇಕ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ அவ்வப்போது தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சகல காரியங்களை நேர்த்தியாக அவர் செய்து முடித்தார். ಆಗಾಗ ದೇವರು ನಾನು ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಲು ದೇವರು ಶಕ್ತನಾದನು. போன வெள்ளிக்கிழமை நம்முடைய பள்ளிக்கூடத்துல நல்ல ஒரு ஊழியருடைய கருத்தரங்கு நாம் நடத்தினோம். ಉಳಿದ ವಾರ ಶಾಲೆಯಲ್ಲೂ ಸಹ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ದೇವರು ಸಹಾಯ ಕೊಟ್ಟನು. நேற்று கூட நம்முடைய வேதாம கல்லூரியின் சார்பில் தேவனஹಳ್ಳಿ பகுதியில் அந்த கிராஜுவேஷன் சர்வீஸோடு ஊழியருடைய கருத்தரங்கு நாம் செய்தோம். ನಿನ್ನೆ ಸಹ ಆ ಸತ್ಯವೇದ ಭಾಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ಮಾಡಲು ದೇವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. உண்மையாகவே தேவ பிரசன்னம் பலமாக அந்த இடத்துல இருந்து, அந்த இடத்துல மம்மி டாடி இல்லாத பட்சத்திலும் தேவன் இருந்து அந்த காரியங்களை நேர்த்தியாக செய்து முடித்து கொடுத்தார். ನಿಜವಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸಿಕೊಟ್ಟನು. ಮಮ್ಮಿ ಡ್ಯಾಡಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சபை விசுவாச குடும்பங்கள், முக்கியஸ்தர்கள் தயவு செய்து இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. ನಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು, ಮುಖ್ಯಸ್ಥರು ಈ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. இன்னும் நீங்க பிக்கப் டிராப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களான்னு சந்தேகமா இருக்குது. ಇನ್ನು ನೀವು ಪಿಕಪ್ ಡ್ರಾಪ್ ಗಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಸಂದೇಹ ಉಂಟು. போது கண்டிப்பாக அறுவடை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ನಾವು ಬಿತ್ತುವಾಗ ನಿಶ್ಚಯ ದೇವರು ಅದನ್ನು ಕೊಯ್ಯುವಂತ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அதனாலேயே சகோதரிமார்களுக்கு ஆதார் கார்டு காண்பித்தால் ஃப்ரீ என்று சொல்லி அரசாங்கமே அநேக அலுவல்களை செய்திருக்கிறார்கள். ಸಹೋದರಿಗಳು ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ತೋರಿಸಿದ್ರೆ ಫ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ಸರ್ಕಾರ ಆ ಒಂದು ಸಹಾಯವನ್ನ ಕೊಟ್ಟಿದೆ. பீதர் டு சாம்ராஜ்நகர் வரைக்கும் நீங்க போலாம் வரலாம். ಬೀದರ್ ಟು ಚಾಮರಾಜನಗರವರೆಗೂ ನೀವು ಹೋಗಿ ಬರಬಹುದು. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah.
ஹல்லேலூயா. ராஜாஜிநகர் குருபரையில இருந்து ஒரு விதவி அம்மா அந்த இடத்துல பஸ்ல வந்துட்டாங்க, அவங்கள விட்டுட்டு போயிட்டோம் தேவனஹಳ್ಳಿ. ರಾಜನಗರಿಂದ ಕುರುಬರಳ್ಳಿ ಅಂತ ಅಮ್ಮ ಬಸ್ಸಲ್ಲೇ ಬಂದು ಹೋದರು. எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತೀವಿ ಅಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿರುತ್ತಾನೆ. ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து அவங்க வந்துட்டாங்க பாருங்க. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ದೇಶದಿಂದ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஆனா இங்க இருக்கிறவங்க வர்றதுக்கு பல விதத்துல யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿರೋರು ಬರಲು ಹಲವು ಮಕ್ಕಳು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, அவங்களுக்கு எந்த பணமோ எந்த காரியங்களோ நம்ம எதுவும் கொடுக்கல, ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಹಣವೋ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಕೊಡಲಿಲ್ಲ, அவங்களும் எதுவும் வந்து நமக்கு செய்யல, ಅವರು ಬಂದು ಏನು ನಮಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. நிறைய எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்கன்னு ஒரு சிலர் யோசனை உட்கார்ந்துக்கிறீங்களோ தெரியல. ಬಹಳ ತಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೆಲವರು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ வந்த நாள் முதல் ஒரு காரியமும் ஆண்டவர் நேர்த்தியாக சந்தித்து கொண்டு வருகிறார். ಅವರು ಬಂದ ದಿನದಿಂದ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ಅವರನ್ನು ವಿಚಾರಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதத்திலும் அவர்கள் இந்த காரியத்திற்காக இதை நீங்கள் செய்யணும் என்று சொல்லி ஏதோ நமக்கு கொடுக்கவில்லை. ಅವರು ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಅವರು ஒன்று மாத்திரம் செய்தார்கள். ಅವರು ಒಂದು ಮಾತ್ರ ಮಾಡಿದರು. ಕುಗ್ಗಿ போய் இருந்த இந்த ಕುಗ್ಗಿರುವ ನಮ್ಮನ್ನ, ಬೇಸರದಿಂದ ಇರುವ ನಮ್ಮನ್ನ, தாழ்த்தப்பட்டு துக்கத்துல வேதனை ஆழ்ந்திருக்கிற எங்களை அவர் தேவனுடைய வார்த்தையினால் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಕುಗ್ಗಿ ಹೋದಂತ ನಮ್ಮನ್ನ ಅವರು ಆಧರಿಸಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದರು. உண்மையாகவே கடந்த 3-4 நாட்களாக அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை உயிர்ப்பித்து நம்மை ஜீவிக்க வைத்து நம்மை ஆற்றி தேற்றி நடத்தி கொண்டு வருகிறது. ಅವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟಂತ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು ನಮ್ಮನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಜೀವಭರಿತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದಂತ ವಾಕ್ಯಗಳಾಗಿದ್ದವು. கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடாது. ದೇವರು ಮಾಡಲು ನೆನೆಸಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಒಂದು ದಿನವೂ ತಡೆಪಡೋದಿಲ್ಲ. So really pastor, we are so happy to have in our midst. ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪಾಸ್ಟರ್ಗೆ ನಾವು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡ್ತೇವೆ. அவர் புதிதல்ல நம்முடைய ஊழியத்திற்கு குடும்பத்திற்கு வருகிறது. ಅವರು ಹೊಸಬರಲ್ಲ, ನಮ್ಮ ಸೇವೆಗೋ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬರುವರು. ಅನೇಕ முறை பாஸ்டர் கான்ராட் அவர்கள் ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து நம்முடைய ஊழியத்தை நம்முடைய குடும்பத்தை சந்தித்திருக்கிறார். ಅನೇಕ ಬಾರಿ ಕಾನ್ರಾಡ್ ಅವರು ನಮ್ಮ ಸೇವೆನೋ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. ஆனால் ஒரு 10 ஆண்டுகள் கேப் ஆனது. ಒಂದು 10 ವರ್ಷಗಳು ತಡೆಯಾಗಿದ್ದವು. இன்றைக்கு காலை சஞ்சய் காந்தி நகர் பகுதியை பார்த்து, ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ನಗರ ಭಾಗವನ್ನು ನೋಡಿ 2015-14 நாட்களில் இருந்தது போல இந்த பகுதி இல்லை என்று சொன்னார். 2015-16 ಇದ್ದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲ. 2014-15 எல்லாம் பின்னாடி கோட்ரஸ் இருக்குல்ல, ಅವಾಗೆಲ್ಲ ಆ ಕೋಟ್ರಸ್ ಗಳು ಇರ್ಲಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருக்காங்க. ಈಗ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறாங்க பாருங்க. ಅಷ್ಟು ಗಮನಿಸಿ ನೋಡ್ತಾರೆ ನೋಡಿ. praise the lord, ஹalleluya. உண்மையாகவே ஆண்டவர் பின்னானுள்ள அந்த கடந்த காலங்களை மறக்காமல் கர்த்தருக்கு நன்றி ஏறெடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ಕಳೆದ ದಿನಗಳನ್ನ ಮರೆಯದಂತೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. பழச மறந்துறாங்க. ಇವತ್ತು ಜನರು ಹಳೆದನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತಾರೆ. பழைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை மறந்துறாங்க. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ನಾವು ಅவ்வப்போது அதை நினைக்க வேண்டும். ನಾವು ಆಗಾಗ ಅದನ್ನು ನೆನೆಸಬೇಕು. நன்றியை சொல்லணும். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. சமூகத்தில் அவருடைய நாம மகிமைக்காக அநேக ஊழியங்களை செய்ய நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಸೇವೆಗಳು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. முதல் முறையாக அவரோடு இன்னொரு ஊழியக்காரರು வந்திருப்பது மிக சந்தோஷம். ಮೊದಲ ಬಾರಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸೇವಕರು ಬಂದಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. ಬ್ರದರ್ ಲಿಟೋ ಒಬೆಜಾಸ್, ಲಿಕೋ ಒಬೆಜಾರ್ಜ್ ಅಂತ. லிட்டோ ஒபேஜாஸ், லிட்டோ ஒபேஜாஸ். அவர் பிலிப்பிய தேசத்தை சேர்ந்தவர். அவர் பிலிப் தேಶಕ್ಕೆ ಸೇರಿದವರು. ஆனாலும் ஆஸ்திரேலியா தேசத்துல வசித்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. So we welcome both of you in our midst through Christ the King Ministries. ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರನ್ನು ನಾವು ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತೇವೆ, ಬರಮಾಡುತ್ತೇವೆ. Today as a custom of India, நம்முடைய பாரத தேசத்தின் முறைமையின்படி, ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದ ಒಂದು ಕಾರ್ಯದ ಪ್ರಕಾರ we want to honor you pastor. ಅವರನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. Usually many politicians and many other people, the worldly people will be honored. ನಾವು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ, ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನಾವು ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. But of course God honors his children. ದೇವರು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನ ಘನಪಡಿಸುವವನಾಗಿರುತ್ತಾರೆ. But in the midst of the congregation, ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ we want to honor you. ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಘನಪಡಿಸಬೇಕಂತ Because you are ಬಯಸುತ್ತೇವೆ. the special person in the presence of God. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಬಹಳ ವಿಶೇಷವಾದವರು. So I ask both of you to come forward. ನೀವೇ ಇಬ್ಬರು ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಬಂದು. So let us all give a loud applause and welcome our pastor Conrad. ಪಾಸ್ಟರ್ಗಾಗಿ ದೊಡ್ಡ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು also brother Lito Obejas. So ನಮ್ಮತ್ತಿಲ ಸರವಣಯವಾನ್ ಇವರು ನಮ್ಮ ರಾಮೂರ್ತಿ ಅಯ್ಯವಾನ್.
எல்லாரும் ஜோரா கை தட்டிட்டே இருப்போம். அவங்க ஷாலு பேட்டா போடுற வரைக்கும் ಜೋರಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇರೋಣ, ಖುಷಿಸೋಣ. ಜೋರಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ king used to have this crown. So we thank you, Pastor, and thank you, Ayya. Thank you, Ayya. To be in our midst these days. இந்த நாட்களிலே கடந்த ஒரு மாத காலமாக இவர்கள் இந்திய தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். ಒಂದು ತಿಂಗಳದಿಂದ ಇವರು ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆந்திரா, தெலுங்கானா இப்படி பல இடங்களிலே, ஒரிசா பகுதிகளிலே இவர்கள் ஊழியம் செய்து கடைசியாக பெங்களூர் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்கள். ಆಂಧ್ರ, ತೆಲಂಗಾಣ, ಒರಿಸ್ಸಾ ಪಟ್ಟಣಗಳೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಮತ್ತೆ ಇವಾಗ ಕಡೆಯದಾಗಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. நேற்று அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் அவ்வளவு ஒரு அபிஷேகமாக வல்லமையாக அந்த இடத்துல நடந்தது. ಆ ಗ್ರಾಜುಯೇಷನ್ ಸರ್ವಿಸ್ ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿ ಅಭಿಷೇಕವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. தேவர பிரசன்னம், தேவனுடைய அந்த பிரசன்னம் அவருடைய வாயிலிருந்து விருகும் வல்லமையாக அது புறப்பட்டது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ಬಹಳ ಬಲವಾಗಿ ಅವರ ಬಾಯಿಂದ ಹೊರಬಂದಿತು. அந்நிய பாஷைகளிலேயும் அந்த அபிஷேகத்திலேயும் அந்த ஆராதனையை சிறப்பாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். ಅನೇಕರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳು ಆರಾಧನೆಗಳು ತುಂಬಿದವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ದೇವರು ನಡೆಸಿಕೊಟ್ಟರು. Really we are thanking God so much, Pastor, for you to be in our midst these days. ಈ ದಿನಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಬಹಳ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ನಿಮಗೆ Though ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. daddy is sick ತಂದೆಯವರು ಬಹಳ ಚಿಕ್ಕಾಗಿದ್ದಾರೆ. lot of chaos in the ministry, ಗೊಂದಲಗಳು, ಕನ್ಫ್ಯೂಷನ್ಸ್ಗಳು, ಅನೇಕ ಗೊಂದಲಗಳು, ಕಾರ್ಯಗಳು ಇವೆ ನಮ್ಮ ಸೇವೆಯ ಮುಖಾಂತರ. I thank God that he is in our midst. ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. Hallelujah, 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 Hallelujah. Now is the time I want to give to you. ಈ ಸಮಯ ನಾವು ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. So before Pastor Conrad shares the word of God, ಕಾಂಗ್ರೆಡಯೋ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, so I asked Pastor Brother Lito Obejas to come forward, ಲಿಟೋ ಒಬೆ ಜಾಯ್ಸ್ ಅವರು ಮುಂದಾಗಿ ಬಂದು and share a few words about him ಆತನ ಕುರಿತು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು and the ministry ಮತ್ತೆ ಸೇವೆಯ ಕುರಿತು and lead us in the presence of God. ಮತ್ತೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. Glory to God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Okay, I think better don't even use his cordless mics. Good morning, Pastor. Thank you so much, Pastor Paul. Paul ಅವರಿಗೆ ಬಹಳ ವಂದನೆಗಳು. Yes. Good morning. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬೆಳಗಿನ ಶುಭಾಶಯಗಳು. I am Brother Lito Obejas. ನನ್ನ ಹೆಸರು ಬ್ರದರ್ ಲಿಟೋ ಒಬೆಜಾಸ್ ಎಂಬುದಾಗಿ. I was born in the Philippines. ನಾನು ಫಿಲಿಪಿಯ ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಜನಿಸಿದೆ. And by God's grace, I've married a daughter of a pastor in Australia. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಸೇವಕರ ಮಗಳನ್ನ ನಾನು ಮದುವೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋದೆ. 15 years ago. 15 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. So he petitioned me from the Philippines going to Australia. ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಫಿಲಿಪಿಯ ದೇಶದಿಂದ ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇವಿಸುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದರು. And in Manila, Philippines, ಮನಿಲಾ ಫಿಲಿಪೈನ್ಸ್ ನಲ್ಲಿ I was a very great sinner. ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪಿಯಾಗಿ ನಾನು ಜೀವನ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. Every night I am in the pub drinking. ಯಾವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಬಾರ್ ಸಾರಾಯ ಅಂಗಡಿನಲ್ಲಿ ನಾನು ಕುಡಿತಾ ನಾನು ಇದ್ದೆ. I was a black sheep of my family. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ತಲ್ಲಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ಕುರಿಯಾಗಿ ನಾನು ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟೆ. I always disobey my parents. ನಾನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತಾನೆ ಇರಲಿಲ್ಲ. I do cigarette. ನಾನು ಮಧುಪಾನದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೆ. 10 times a day. ಪ್ರತಿ ದಿನ 10 ಬಾರಿ ಅವುಗಳನ್ನು ನಾನು ಒಳಗಾಗಿದ್ದೆ ಪ್ರಿಯರೇ ಮಧುಪಾನವನ್ನು. I've been in the fraternity gang. ನಾನು ಆ ಒಂದು ನಿತ್ಯವನ್ನ ನಾನು ಕಳ್ಕೊಂಡೆ.
I thought that was the right way of life. ಆದರೆ ಆ ನಿತ್ಯವನ್ನ ನಾನು ಕಂಡುಕೊಂಡ ನಂತರ ಇದೇ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ. And then I got saved by Jesus Christ. ಅದರ ನಂತರ ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರ ನಾನು ಭೇಟಿ ಮಾಡಿ ನಾನು ಆತನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡೆ. One pastor came in my community ಒಂದು ಸೇವಕರು ನನ್ನ ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ and shared John 3:16, the love of God through the good news Jesus Christ. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನವನ್ನ ದೇವರ ಪ್ರೀತಿ ಮುಖಾಂತರ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. And by his mercy I got saved. ಆತನ ಒಂದು ಮಹಾದೊಡ್ಡ ಕೃಪೆ ಕರುಣೆಯಿಂದ ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ. Yeah, I got 1 minute only. When I've been to Australia 15 years ago, 15 ವರ್ಷ ಹಿಂದೆ ನಾನು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾಗೆ ಬಂದಾಗ my house was near the Bible school. ಒಂದು ಸತ್ಯವೇದ ಪಾಠಶಾಲೆ ಹತ್ತಿರ ನನ್ನ ಮನೆ ಇತ್ತು. And the president of the Bible school, they got a lot of students that are very poor. ಅಲ್ಲಿ ಇರುವ ಅನೇಕ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಬಡತನದಲ್ಲಿ ಇದ್ದರು. The president of the Bible school was my godfather in my marriage. ಅವರು ನನ್ನ ಆ ಒಂದು ಅಧ್ಯಕ್ಷರು, ಆ ಒಂದು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನ ಅಧ್ಯಕ್ಷರು ಸಹ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಪಾತ್ರವಾಗಿ ನನ್ನ ಮದುವೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. And he said, can you help this very poor Bible school student who wants to serve the Lord? ನೀನು ಹೇಗಾದರೂ ಬಂದು ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಪಾಠಶಾಲೆಯಲ್ಲಿ ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. So 15 years ago, I told to my wife, there's by faith Bible school students in Bethel Bible College needs to want to graduate and to serve Jesus Christ in Bible school, but they are very poor, no tuition fee. So my wife and I, we give the tithes there, and these 10 Bible school students are pastors now. ನಿಜವಾಗಲೂ ಪ್ರಿಯರೇ, ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಆ ಸತ್ಯವೇದ ಪಾಠಶಾಲೆಗೆ ಸಹಾಯವಾಗಿದ್ದು ನಮ್ಮ ದಶಾಂಶಗಳ ಮುಖಾಂತರ ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿ ಇವತ್ತು ಅನೇಕ ಆ ಒಂದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಅನೇಕ ಬೋಧಕರುಗಳಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಆಮೆನ್. Amen. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Clap to the Lord. Amen. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. God will give you blessings and riches to bless others also. ದೇವರು ನಿಜವಾಗಲೂ ನಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂತಂದ್ರೆ ನಾವು ಇತರರಿಗೆ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಲು ಪ್ರಿಯರೇ. Yeah. So thank you so much, Reverend Pastor Paul. ಸೇವಕರೇ ವಂದನೆಗಳು. So we're very happy. We're in India. We were accepted very generously by Pastor Paul and Reverend David and his beloved wife. ಸೇವಕರುಗಳ ಮುಖಾಂತರ, ಸೇವಕರ ಕುಟುಂಬದ ಮುಖಾಂತರ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಸೇವೆಯೊಂದಿಗೆ ಆಹ್ವಾನಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. We are so blessed on the first day we came here. ನಾವು ಮೊದಲನೇ ದಿನ ಬಂದಾಗಲೇ ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಾವು ಹೊಂದಿದ್ದೇವೆ. Yeah, and I'm so happy serving the Lord also with my Pastor Conrad. ಪಾಸ್ಟರ್ ಕಾನ್ರಾಡ್ ಅಯ್ಯನವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಾನು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಸ್ತುತಿಸಲು ನಾನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. I'm going to open now a song to the Lord. I hope you will be blessed. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ಈ ಹಾಡಿನ ಮುಖಾಂತರ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. Thank you so much, Pastor Paul. Thank you so much. There's a new song in my heart today, a new song, glory all the way. My chains are broken and my heart is free. Come on everybody and sing it with me. Hallelujah, the light has shone. Hallelujah, my sins are all gone. Jesus cleansed me in the crimson flow. I am redeemed, I know. There's a new song in my heart today, a new song, glory all the way. My chains are broken and my heart is free. Come on everybody and sing it with me. Hallelujah, the light is shown. Hallelujah, my sins are all gone. Jesus cleansed me in the crimson flow. I am redeemed, I know. Hallelujah, the light is shown. Hallelujah, my sins are all gone.
Hallelujah. Hallelujah. Jesus. You know, the blood of Jesus, ದೇವರ ರಕ್ತ it cleanses your sins every day. ಪ್ರತಿ ದಿನ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡುತ್ತಿದೆ. We got a... Sorry, I'm very emotional. ನಿಜವಾಗಲೂ ನಮ್ಮ I ಆರಾಧನೆಯಲ್ಲಿ really thank the ನಾವು Lord for having a God like Him. ನಾವು ಅರ್ಪಿಸಿ ಆರಾಧಿಸಬೇಕು. ನಿನ್ನ ಹಾಗೆ ಬೇರೆ ದೇವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು For ಮಾತನಾಡಬೇಕು. God so loved the world, ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ He ಪ್ರೀತಿ gave His ಇಟ್ಟು one and only Son, ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟು that whosoever believes in Him ಆತನನ್ನು ನಂಬುವವರು ಒಬ್ಬನಾದರೂ should not perish ಅವರು ನಾಶವಾಗದೆ in the fires of hell, but will have an everlasting life. ನರಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾಶವಾಗದೆ ಆ ಪರಲೋಕದ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿದೆ. You have Jesus in your life, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಇರುವಾಗ, and I know you have, all of you. ನೀವು ಎಲ್ಲರೂ ಸರಿಯಾಗಿ You have hope after hope after hope after hope. ಆಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ, ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ, ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ I ask Pastor Conrad to have a loud applause and welcome Pastor Conrad on the dance. It's so good to be back here again. I think it was 10 years ago when I was here last time. மறுபடியுமாக 10 ஆண்டுகள் கழித்து உங்கள் மத்தியிலே இருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். And I think Patrick was quite a small person. நான் நினைக்கிறேன் பேட்ரிக் இன்னும் சின்னதாக குள்ளமாக இருந்தார். He's grown up a lot. ஆனால் இப்பொழுது ரொம்ப அதிகமாக வளர்ந்திருக்கிறார். Holy Spirit, I just pray that you would speak through me today. பரிசுத்த ஆவியானவரே, நான் ஜெபிக்கிறேன் என் மூலமாக நீர் வெளிப்படுகிறபடியால் உமக்கு That this ஸ்தோத்திரம். would even be a life-defining message today. ஆமென். அநேக ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தையாக, ஒரு தேவ செய்தியாக இது காணப்படத்தக்கதாக நான் That ஜெபிக்கிறேன். every word that comes out of my mouth would be you, Holy Spirit, ministering through me today. ஆமென். வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக, நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். And that you prepare every heart to receive the word, I pray. ஒவ்வொரு இருதயத்தையும் அப்படியாக நீ ஸ்திரப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். You know, God's raising up a young generation of worshippers. அநேக சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை ஆராதிக்க கர்த்தர் உற்பத்தி பண்ணி செய்து The கொண்டிருக்கிறார். next generation of worshippers. வருகிற சந்ததியை கர்த்தர் உற்பத்தி கொண்டிருக்கிறார். So I want to share about the power of our words. The power of our words. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Though this tongue is a very small member, it has a lot of power for good or for bad. இந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவ வல்லமை அது நன்மைக்கு ஏதுவாக, தீமைக்கு ஏதுவாக சரியாக நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. So we need to be disciplined in how we speak. இந்த இடத்துல நாம் ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு முறையில அந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்க வேண்டியது அவசியமாக In இருக்கிறது. Proverbs 18:21 we read, "Death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruits." நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அந்த இடத்துல விதமாக சொல்லுகிறது, அந்த இடத்துல சாபமும் ஆசீர்வாதமும் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில் இருக்கிற ஒரு வல்லமையாக அது காணப்படுகிறது என்று சொல்லி, The words that we speak can help to build up and create strong relationships. கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை இன்னும் சரியான முறையில அது நம்மை ரூபித்து, நம்மை புதுப்பித்து நல்ல ஒரு உறவுகளை அது ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. Can cultivate intimacy in our relationships with அது others. நம்முடைய உறவுகளின் மத்தியில நல்ல ஒரு சம்பந்தத்தை வைத்துக்கொள்ள அது நமக்கு ஆசீர்வாதமாக For இருக்கிறது. our words have the power and potential to pull down and destroy people's lives. அந்த இடத்துல அநேக விதமான தடைகளை அது முறியடிக்கிறதாக, நமக்கு விரோதமாக செயல்படுகிறதை அதை நாசப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. And negatively impact our relationships with others. நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா விதத்தையும் அது சிலுவையில இயேசுல அறைந்தது போல அவைகளையும் அறைய அது போதுமானதாக இருக்கிறது. Critical words,
வேண்டாத வார்த்தைகள், condemning words, அந்த இடத்துல வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், judgmental words, நியாய தீர்ப்பு செய்கிற வார்த்தைகள் can all undermine our friendships. இது எல்லாமே நம்முடைய உறவுகள் நட்புகளிலே அது காணப்படுகிறதாக See, our இருக்கிறது. friendships are so important. நம்முடைய நட்புகள் உறவுகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Part of the abundant life Jesus wants to enjoy is richness of friendships. உண்மையாகவே கர்த்தருடைய பரிபூரணமான அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நல்ல உறவுகளை நட்புகளை நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So we need to speak gracious words to one another. அதனால ஒருவருக்கொருவர் கிருபையின் வார்த்தைகளை பேச நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். In Proverbs 17:9 it says, "He who covers a transgression seeks love." நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கெட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரனை பிரித்து விடுகிறான். But he who repeats the matter separates friends. அவர்கள் இப்படியாக நல்ல சிநேகிதர்களுக்காக கெட்டதை விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். Always reminding people of their faults. அவர்களுடைய தவறுகளை அவ்வப்போது நாம் சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். We serve a God of grace. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கிருபையை உள்ள தேவனாக I இருக்கிறார். remember years ago, Lord said, if you want to experience my grace, நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கிருபையின் அனுபவத்தை நான் உணர்ந்து நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். be gracious to others. அதே போல உங்களையும் மற்றவர்களுக்கு கிருபை உள்ளவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன். With our words we can encourage and inspire people to fulfill their God-given destiny. இங்க பாருங்க, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த முடிவை நாம் நல்ல ஒரு நகைப்போடு நாம் சிரிப்போடு அந்த கிருபையை நாம் காண்பிக்கிறது அது அவசியமாக இருக்கிறது. To encourage those that are struggling to keep going on in their walk with the Lord. நம்முடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காக அந்த கிருபையின் ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து ஓட நாம் கடமைப்பட்டவர்களாக In இருக்கிறோம். Proverbs chapter 15 verse 23 it says, "A man has joy by the answer of his mouth, and a word spoken in due season, how good it is." நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. I know there have been times sometimes I've felt a little bit weary and discouraged. ஒரு சில நேரங்களிலே சூழ்நிலைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறதாக தள்ளப்பட்டதாக அது காணப்படும். And then someone says, "You look so good today." ஒரு சிலர் நம்மை பார்த்து சொல்லலாம், இப்படியாக நீ இன்றைக்கு பார்க்கிறதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறாய். All of a sudden I felt really good. உண்மையாகவே அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நான் நன்றாக இருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவம் ஒரு உணர்வு நமக்குள்ளாக வருகிறது. A word in season, how good it is. உண்மையாகவே காலத்துக்கு ஏற்றபடி நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தையானது நம்மை புதுப்பிக்கிறதாக இருக்கிறது, நம்மை ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. I love what Proverbs 16:24 says. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, Pleasant words are like honeycomb. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும், Sweetness to the soul and health to the bones. எலும்புகளுக்கு ஔஷதமாகும். So it even affects our health, the words we speak. உண்மையாகவே வார்த்தைகளானது நம்மை புதுப்பிக்கிறதாக நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. It says in Proverbs 25 verse 25. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, As cold water is to a weary soul, so is good news from a far country. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். So with our words we can encourage people to keep going on and fulfill their God-given destiny. நான் ஜனங்களை உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், தயவு செய்து நல்ல வார்த்தைகளை பேசி உங்களுடைய நல்ல ஓட்டத்தை ஓடும்படியா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். However, with our words we can also demoralize and break the spirit of others. உண்மையாகவே நாம் நல்ல வார்த்தைகளோடு நாம் பேசும் பொழுது ஓடும் பொழுது பிறர்களுடைய காரியங்களை நாம் சரிப்படுத்த சீர்படுத்த அது உதவியாக இருக்கும். Same mouth. ஆமென். We see in the book of Numbers how the bad report of just 10 people caused the whole generation of the children of Israel never to enter into the promised land. அந்த இடத்துல ஒரு சில நபர்களினாலே நம்பர்ஸ் அரண்ய காண்டா Numbers என்னாகமும் அந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 10 பேர் மூலமாக ஒரு சில வார்த்தைகள் எப்படி ஜனங்களை வேதனைப்படுத்தினது, ஒரு சிலர்களை நிமித்தமாக எப்படி அவளை உற்சாகப்படுத்தினது என்பதை நாம் வாசிக்க முடியும். And we can see that bad report in Numbers chapter 13
and verse 31 to 33. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த 10 விஷயங்களை கெட்ட வார்த்தைகளை வேண்டாத காரியங்களை பேசுகிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். Maybe I'll get you to read out that bad report. அந்த கெட்ட 10 விஷயங்களை அந்த இடத்துல என்ன என்பதை நாம் பார்ப்போம். இட்ஸ் வாதைகள் தமிழ்ல இல்லைங்களா? 10 வாதைகள். I don't know what it says in Kannada. It says we were like grasshoppers in our sight and their sight. Yes, the reports, bad reports. Bad reports. மோசே மூலமாக பார்வோனுக்கு ஏற்பட்ட 10 விதமான வாதைகள். A report from people that were full of fear, not faith. அவைகள் பயத்தை உண்டாக்கினது ஒழிய அது அந்த இடத்துல விசுவாசத்தை உண்டாக்கவில்லை. So we must keep our eyes always on the bigness of God. உண்மையாகவே கர்த்தருக்கு நேராக கர்த்தருடைய பெரிதான காரியங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So with our words we can create a warm, loving environment in our families. உண்மையாகவே நம்முடைய இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்திலுமாய் கூட சூழ்நிலைகள் மாறுகிறதாக நாம் பார்க்கிறோம். By speaking gracious and kind words of encouragement. நல்ல உற்சாகமான வார்த்தைகளை நல்ல ஒரு ஊக்குவிக்கமான ஒரு வார்த்தைகளை காரியங்களை நாம் பேசும் பொழுது குடும்பத்திலே அது நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்கும். I always say, Lord, I want to be a kind person. நான் சொல்லுகிறேன், நான் பிறருக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக குணாதிசயம் உள்ள நபராக காண்பிக்க கொள்ள என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். A nice person to be around. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவனாக நான் காண்பிக்க பேச நான் பிரயாசப்படுகிறேன். So I can create a nice warm environment wherever I am. So அதனால அந்த சூழ்நிலைகள் கூட அந்த இடத்துல எனக்கு சாதகமாக நன்றாக அது மாற்றப்படுகிறது என்பதை நான் பார்க்கிறேன். In the book of Proverbs we read about the virtuous wife. We read about the virtuous wife. அந்த இடத்துல நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பற்றி நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. And in Proverbs 31:26 we read, she opens her mouth with wisdom. அந்த 31ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீ ஆனவள் தன்னுடைய நாவை ஞானத்தினால் திறக்கிறாள். And on her tongue is the law of kindness. அந்த இடத்துல அவருடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிற வார்த்தை அது பிறரை அது நன்றாக பேசுகிறதாக உற்சாகப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. Because the words we speak greatly frame the environment of our homes. உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் நம்முடைய வீட்டிலுமாய் கூட அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோட்டத்துல தான் இந்த நாட்களில் காணப்படுகிறோம். And we want our homes to be our havens. நம்முடைய வீடுகள் பரலோகமாக மாறப்பட வேண்டியதாக இருக்கிறது. So Paul said in Ephesians chapter 4 and verse 29. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. Let no corrupt word proceed out of your mouth, but what is good for necessary edification, that it may impart grace to the hearers. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். Praise the Lord. So the words we speak can create a loving home environment. நம்முடைய அன்புள்ள வீடுகளிலே குடும்பங்களிலே நல்ல வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Really two keys for healthy relationships is encouragement and appreciation. உண்மையாகவே ரெண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பிறரை ஊக்குவிக்கிறது போல பிறரை உற்சாகப்படுத்துகிறது போல வார்த்தைகளை நாம் செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That we appreciate what others do for us. உண்மையாகவே நாம் அப்படியாக அவர்களை ஊக்குவிக்கும் பொழுது உற்சாகப்படுத்தும் பொழுது அது நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. Just practical keys to healthy relationships. அது நம்முடைய அனுபவத்துல நல்ல உறவுகளை நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. But with our mouth we can create a frosty environment at home. உண்மையாகவே நம்முடைய வார்த்தையானது குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை இது மாற்றுகிறதாக இருக்கிறது. As we speak words that cause strife. நிஜமாக ஒரு சில நேரத்துல தவறாக விடுகிற வார்த்தைகள் நிமித்தமாக குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டாக்குகிறதாக இருக்கிறது. And the amazing thing is words whispered can even break the best of friendships. உண்மையாகவே நல்ல உறவுகளை நட்புகளை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வார்த்தைகள் இந்த நாட்களில் காணப்படுகிறது. Just the power of this tongue for good or bad. உண்மையாகவே இந்த நாவானது நல்லதை கெட்டதை அது பெற்றுக்கொண்டதாக அது காணப்படுகிறது. In Proverbs 16:28 நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் it says a perverse man sows strife and a whisperer separates
the best of friends. வாசிங்க 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நீதிமொழிகள். It's so important that we always speak to people face to face, also the same when they're not there. பாருங்க, அவர்கள் முகத்திற்கு முகதாக அவர்கள் பேசி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்கன்றாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. That we always speak well of people if they're there or not. அவர்கள் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நல்ல காரியங்களை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because as Christians, the way we speak encouragement and good things about people should make us stand out for Jesus. கிறிஸ்தவர்கள் எந்த சூழ்நிலையும் இயேசுவுக்காக நிற்கும் பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். A whisperer separates the best of friends. இங்க பாருங்க, நாம் முறுமுறுக்கும் பொழுது, நாம் வேதனையான காரியங்களை பேசும் பொழுது நல்ல உறவுகளை நட்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை. So we need to always choose to speak good over people. நாம் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பிறருக்கு சாதகமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Incredible power in this tongue. உண்மையாகவே நம்முடைய நாவுல ஒரு பெரிய பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Stanley, when we preach the gospel, we can see people enter into eternal life. அந்த இடத்துல நாம் அந்த நாவை கொண்டு தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பேசும் பொழுது अनेक ஜனங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்க அது போதுமானதாக இருக்கிறது. Beautiful affair of those who preach the gospel of peace, who bring glad tidings of good things. உண்மையாகவே அந்த ஒரு நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய அந்த இடத்துல அதிசயமான ஆசீர்வாதமான கொடுகைகளை ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். So with our mouth we can populate heaven and plunder hell. உண்மையாகவே அந்த இடத்துல अनेक விதமான ஆசீர்வாதங்கள் வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் கர்த்தர் நமக்காக நம்முடைய வார்த்தைகளை கொண்டு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். Paul said, "For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God to salvation for everyone who believes." உண்மையாகவே அந்த வார்த்தைகளை நம்புகிற யாவருக்கும் அது ரட்சிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. So rather than always talking about our problems நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் பேசக்கூடும் and demoralizing ourselves and everyone around us, அதே நேரத்துல சுற்றுப்புற இருக்கிற அனைவர்களுடைய சூழலை மாற்றக்கூடும். we can use that mouth to speak prayers of faith that turn our lives around. உண்மையாகவே நமக்கு விரோதமாக செயல்படுகிற சுற்றுப்புற காரியங்களை சபிக்க அவைகளை நாம் நிர்மூலமாக்க அந்த நாவு உபயோகமாக இருக்கும். The power of prayers to bring transformation to your life and circumstances. உண்மையாகவே அந்த பலமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை செய்யும் என்பதில் சந்தேகமும் இல்லை. So if you got a problem, don't talk about it, pray about it. உண்மையாகவே அந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அதிகமாக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடிய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Give that problem to the one who's able to work out the mess in your life. ஹalleluya. உண்மையாகவே அந்த பிரச்சனைகளுக்கு நமக்காக தீர்வு கொடுக்கிற தேவனிடத்தில் அதை நீங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க முடிய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். Nothing is impossible with God. உண்மையாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. So Jesus said in Mark 11:22 to 24, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 23 24, have faith in God. கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். When you're going through troubles, where does your help come from? எங்கிருந்து உங்களுடைய உதவி வருகிறது? From above. வானத்திலிருந்து. God is our refuge and strength, a very present help in time of கர்த்தர் trouble. நம்முடைய அடைக்கலம், நம்முடைய அனுகூல ஆபத்து காலத்தில் நம்முடைய அனுகூலமான துணையுமாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, Have faith in God. கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக ஜீவியுங்கள். For sure I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் விசுவாசம் இருந்தும் இந்த ஒரு மலையை நீங்கள் போய் எடுத்து என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடும் பொழுது அது அந்த இடத்துல இருந்து தகர்த்து போகும். கர்த்தர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். பிரியமானவர்களே, so we need to speak to those mountains to see them removed in the name of Jesus. நாம் அப்படிப்பட்ட மலை போல சூழ்நிலைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாகவே அது போகும் என்பதில் சந்தேகமும் இல்லை. Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you'll have them. உண்மையாகவே நாம் ஜெபிக்கும் பொழுது எதெல்லாம் அவருடைய நாமத்தில் நாம் கேட்கிறோமோ நம்புங்கள், அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. So rather than always speaking about your problems and undermining your faith, உண்மையாகவே நம்முடைய வார்த்தைகள்
கண்டிப்பாகவே நம்முடைய விசுவாசத்துக்கு உகந்ததாக இருக்கணுமே தவிர அதற்கு கீழாக இருக்க கூடாது. Give your problems to the one who cares for you and is able to work out things. அந்த வார்த்தைகளை நம்மை ஆதரிக்கிறவரும் நம்மை தேற்றுகிறவரும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள். See, our faith is built up as we continually speak God's promises over our life. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நாம் பேச பேச விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில அதிகமாகிக் கொண்டே இருக்கும். Paul said, so then faith comes by hearing and hearing by the word of God. அந்த ரோம எழுதின புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல விசுவாசமானது அது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படுகிறவருடைய நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி அது கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. So truly there is life and death in the power of the tongue. உண்மையாகவே நம்முடைய நாவிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது பிரியமானவர்களே. In many ways our words will frame our future. அநேக நேரங்களிலே நம்முடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை அது ரூபிக்கிறதாக அது சரியான முறையில் காணப்படுகிறதாக காணப்படும். Before I came to Christ, I spoke a lot of negative words over my life that really weren't biblical, and it really became a reality. உண்மையாகவே ஒரு சில நேரங்களிலே ஆவிக்குரிய கேற்ற வார்த்தைகளை நாம் பேசாமல் உலகத்துக்குரிய வார்த்தைகளை நாம் பேசுவோமானால் அது நிஜமாலோ அது ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடும். Now I just speak what God says about my future. ஆனால் இப்பொழுது நான் பேசுகிறது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்களை எப்படியாக வைப்பார் என்பதை நான் பேச விரும்புகிறேன். That nothing is impossible with God. ஆனால் நான் ஒன்று அறிந்திருக்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. God opens up doors that no man can close. உண்மையாகவே அடைக்கப்பட்ட கதவுகள் கர்த்தர் திறக்க, யாரும் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற கதவை பூட்ட கூடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். So we need to always choose to speak God's promises over our lives rather than always talking about our problems. நம்முடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகளே பேசிக்கொண்டு இருக்காமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசும்பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். We must also be careful about our self-talk. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿ ಇರುವ ಮಾತುಗಳನ್ನೇ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. What are we saying to ourselves? ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ನಾವೇ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಗುಣಗೊಳಿಸ್ತಾ ಅಯ್ಯೋ ಹಿಂಗಾಯ್ತು ಹಂಗಾಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಕೂತಿರ್ತೇವೆ. I won't give a negative example because I'm speaking about words of life. ನೋಡ್ರಿ, ನಾನು ಆ ರೀತಿಯಾದ ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಹೇಳದೆ ನಾನು ಜೀವವುಳ್ಳ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಲು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸ್ತೇನೆ. But we need to say no matter what we're going through, there is a hope and future in Christ. ನಿಜವಾಗಲೂ ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯನ್ನ ದೇವರು ಕೊಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. He is the God that can resurrect broken dreams. ನಿಜವಾಗಲೂ ಒಡೆದೋಗಿರುವ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಆಗುವಂತದಾಗಿ ದೇವರು ಮಾಡಲು ನಮಗಾಗಿ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. Who promises to meet our every need according to his riches and glory by Christ Jesus. உண்மையாகவே அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. The thing is, at times we go through struggles. ஒரு சில காலகட்டங்களிலே நாம் கடினமான சூழ்நிலையில போகக்கூடிய காலங்கள் உண்டு. But the Bible says all things work together for good for those who love God. ஆனால் வேதம் சொல்லுகிறது சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே ஆகும். So when you're going through some struggles, don't complain about them. Realize God's doing something through your life and in your life through the struggles. பாருங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, அதையே முறுமுறுத்து கொண்டிருக்க கூடாது. அதற்கு மாறாக கர்த்தர் ஏதோ ஒரு நன்மை எனக்காக செய்ய அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். Paul said we know that all things work together for good to those who love God. இங்க பாருங்க, சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்ய அவரால் கூடும் பிரியமானவர்களே. The good and the bad. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும். And again I remember when I first got saved, I had 1 year of honeymoon period. ஆரம்ப நாட்களிலே நான் ஒரு ஆண்டு காலமாக அந்த initial of the marriage no walk with the Lord, first year of my Christian walk, it was just like everything went well. பாருங்க, என்னுடைய ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எல்லாமே நல்லதாக அது காணப்பட்டது. It's easy to bless the Lord when everything is going well. Oh, praise you, Lord, for another breakthrough, another promotion. Thank you, Lord. ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எல்லாமே நன்றாக இருந்தபடியால் அவ்வப்போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தி கொண்டிருந்தேன். And then I went through 10 of the toughest years of my life. ஆனால் கடினமான ஒரு ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில வரும்பொழுதோ, so much so at times I despaired of life.
ஆனால் அந்த இடத்துல வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, Lord, you can take me home if you want. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொண்டால் போதுமே என்று சொல்லி நான் பேசுகிறது உண்டு. I reminded one time I was so weary and discouraged. நான் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது, ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு I was only about 35 at the time. அப்பொழுது நான் என்னுடைய வயது 35 ஆக இருக்கும். And I saw a bus with senior citizens going on an outing. அந்த இடத்துல अनेक நபர்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலை, अनेक என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு சூழ்நிலை. Oh Lord, I'm looking forward to being a senior citizen and going out for a bit of a trip. அந்த முதிர் வயது உள்ள நபர்களை போல நான் ஆய்கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரே எதற்கு என்னுடைய நிலைமை இப்படி என்று சொல்லி என்னை நானே வேதனையாக பேசிக் கொண்டிருந்தேன். Seeing there was no light at the end of the tunnel. இங்க பாருங்க, ஆனால் முடிவு அது இல்ல பிரியமானவர்களே. But in that time I learned to depend upon Jesus. அந்த கடினமான சூழ்நிலையில கூட நான் இயேசுவை நம்பி நான் வாழ நான் கற்றுக்கொண்டேன். That all I needed was found in Christ. என்னுடைய அந்த சூழ்நிலையின் நேரங்களிலே கிறிஸ்து யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிய நான் தெரிய நான் பிரயாசப்பட்டேன். I fell in love with Jesus in those tough times. அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலே கிறிஸ்துவினோடு அன்போடு இருக்க நான் பிரயாசப்பட்டேன். Then there was light at the end of the tunnel. அந்த நேரத்துல என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். Because during those times I could do nothing to change my circumstances. இங்க பாருங்க, நான் என்னுடைய சொந்த பிரயாசத்தினால என்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாத ஒரு காரியமாக இருந்தது. I finally surrendered. ஆனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது, I can't do this life by myself. உண்மையாகவே நான் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நான் நல்ல பூரண சமாதானத்தையும் ஜீவனையும் நான் கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். And how liberating it was. நான் எந்த அளவுக்கு நான் கடினமாக நான் காணப்பட்டிருந்தாலும், Now I just let Jesus direct my steps. ஆனால் இப்பொழுதோ இயேசு என்னுடைய வாழ்க்கையை ஸ்திரமாக மாற்ற நடத்த என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். His yoke is easy and his burdens light. உண்மையாகவே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், சூழ்நிலை காட்டிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமாக சுலபமாக அவரால் மாற்ற அவரால் கூடும் பிரியமானவர்களே. I just got sidetracked there. We must always live our lives out of the eyes of faith. உண்மையாகவே விசுவாசத்தின் கண்களினாலே நம்முடைய வாழ்க்கையை ஓட வேண்டியது அவசியமாக The இருக்கிறது. devil will always try and get you looking at your problems. சாத்தான் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம பிரச்சனைகளையே நமக்கு முன்பதாக கொண்டு வந்து நம்ம வேதனைப்படுத்துகிறான். We're all going to have problems. நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. But there's a great problem solver and his name is Jesus. ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவருடைய பெயர் இயேசு என்பதை மறக்காதீர்கள். So we must always choose to see the glass half full rather than half empty. இங்க பாருங்க, பரிபூரணத்தை நாம் நாடி தேடணுமே தவிர அந்த இடத்துல காலியா இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்மை நாம் வெறுமையாக்கி கொள்ள கூடாது. Because nothing is impossible with God. அங்க பாருங்க, விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Jesus said in Mark 9:23. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, If you can believe, all things are possible to him who believes. உண்மையாகவே நீ கர்த்தரை முழு உள்ளத்தோடு நீ பூரணமாக நம்புவீனானால் கர்த்தர் அந்த நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் சகலமும் கூடும். He's a big God and your problems are small. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்க அவர் போதுமானவராக It இருக்கிறார். says in Proverbs 23:7, for as he thinks in his heart, so is he. உண்மையாகவே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, அவருடைய இருதயத்தின் ஏற்றபடி அவருடைய எண்ணங்களின்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று So சொல்லி. the way we think will affect our heart and our attitude and determine the outcome of our life. உண்மையாகவே நாம் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு எப்படிப்பட்ட ஒரு யோசனையோடு நம் மனதில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறோமோ அப்படியே வெளிரங்கமாக அது காணப்படும் என்பதில் சந்தேகமும் இல்லை. If we continually focusing on our problems and hanging around negative people, will continue to speak negative words. உண்மையாகவே பிரியமானவர்களே, நாம் முழுமையாக நம்முடைய பிரச்சனைகளையே நாம் கவனித்துக் கொண்டு அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அதை பற்றியே நாம் இருப்போமானால் நம்முடைய காரியங்கள் கூட அது அப்படியே காணப்படும், அது சரியாகிறதுக்கு சான்ஸே இல்லை. So very quickly, how can we learn
to speak words of life all the time. அதனால எப்பொழுதும் நன்மையான காரியங்களை, பாசிட்டிவான காரியங்களை, யோசனைகளை, சிந்தனைகளை நம்முடைய உள்ளான மனிதனோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We need to learn to think before we speak. நாம் பேசுகிறதுக்கு முன்பதாக நாம் யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The devil's good at pressing buttons to make us to say things we shouldn't be saying. சாத்தான் பல விதத்துல நம்மை பேசுறதே பேசிக்கொண்டு இருக்க அவன் நம்மை ஊக்குவித்துக் கொண்டு இருப்பான். So before we blurt things out, we need to think, is this going to be helpful in a relationship? ஆனால் அதற்கு மாறாக நல்ல உறவுகள், நட்புகள், நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நல்ல வார்த்தைகள், நல்ல ஆரோக்கியமான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். A lot of people have spoken words which they really regretted, and though people might forgive them, they don't forget the words. நிஜமாலும் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வார்த்தையானது பிறர்களை, மற்றவர்களை, நமக்கு எதிராக இருக்கிறவர்களை எப்படி அது வேதனைப்படுத்துகிறது, துன்புறுத்துகிறது, அதை பற்றி நாம் யோசிக்கிறதுல ஒரு சில டைம்ல நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Because once you release those words, you can't get them back. ஒரு சில நேரங்களிலே வார்த்தையை விட்டு நாம் பேசும் பொழுது அதை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்வது, வாங்கிக் கொள்கிறதுக்கு முடியாது பிரியமானவர்களே. So the less words we speak in haste, the better. உண்மையாகவே நாம் கோபத்தோடு எந்த அளவுக்கு நாம் அதிகமாக பேசாமல் இருக்கிறோமோ அது நமக்கு மிகவும் நல்லது. In the book of James we read James 1:19, so then my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to wrath. யாக்கோபு 1:19 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. You know what? We've got two ears. Two ears. நமக்கு ரெண்டு காதுகள் உண்டு. Swift to hear. Swift to hear. அது கேட்கிறதுக்காக. And only one mouth. ஒரு நாவு இருக்கிறது. And we got lips to stop the mouth from talking. அந்த உதடானது அந்த வாயை பேசக்கூடாமல் தடுக்க அது உதவியாக இருக்கிறது. And teeth to stop the mouth from speaking. அந்த பல்லானது அதை அந்த வார்த்தை வெளியே வராதிருக்க தடுக்க அது உதவியாக இருக்கிறது. So obviously we need to have a greater focus on listening rather than always talking and talking and talking. இங்க பாருங்க, நமக்கு ரெண்டு காது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிகமாக கேட்க, ஒரு வாய் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் கம்மியாக பேச. I love what it says in Proverbs 10:19, in the multitude of words sin is not lacking. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 10:19. But he who restrains his lips is wise. Yes. Hallelujah. So we need to be quick to hear, slow to speak, and pause if we're getting a bit hot under the collar. கேட்கிறதுக்கு நாம் ஆவலாக இருக்க வேண்டும், பேசுகிறதுல நாம் குறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். I heard about a couple. நான் ஒரு தம்பதிகளை பற்றி பேச விரும்புகிறேன். They were arguing and arguing and arguing. எப்பொழுதும் அவர்கள் ஒருவருக்கொரு முறுமுறுத்துக் கொண்டு எதிர்பேச்சுகளை பேசிக்கொண்டு இருப்பார்கள். So he said, let's have a bit of a break. Let's write down all the problems that we see. At the end of the week, we'll have a look at those problems. அவர்கள் ஒரு நாள் ஒரு தீர்மானத்தை எடுத்து, சரி போட்டோம், இதற்கு மேல நாம் இப்படியாக ஒரு பிரச்சனைகளை செய்து கொள்வது வேண்டாம், நம்முடைய பிரச்சனைகளை என்ன என்பதை ஒரு பேப்பர்ல கிளீனாக எழுதி கொண்டு வார கடைசியில அதை நாம் உட்கார்ந்து நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். The amazing thing was at the end of the week, when they looked at that list, they went through that list and said, this is trivial. This is even worth worrying about. அவர்கள் அந்த வார இறுதியில கடைசியில அவர்கள் அமர்ந்து அவர்கள் எழுதி வைத்திருந்த பிரச்சனைகளை பார்த்து படித்து யோசிக்கும் பொழுது, ஐயோ இதுக்கு தானா நாம் இப்படியாக பேசிக்கொண்டோம், இதற்கு தானா இப்படியாக நாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொரு ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். Because the devil's good at putting fiery darts in your mind to cause you to speak words that you wish you hadn't spoken. சாத்தான் எப்படியாவது நம்முடைய வார்த்தைகளை வேகமாக கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். So it says therefore stop contention before a quarrel starts. உண்மையாகவே தயவு செய்து நாம் சண்டை போடுறதுக்கு முன்பதாக நீதிமொழிகள் 17:14 வசனம், நீதிமொழிகள் 17:14 வசனம். Amen. Yes.
Hallelujah. Yes. Second key is we need to learn to walk in the spirits. உண்மையாகவே இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். That we're not always reacting out of our fallen human nature. நம்முடைய மனித சுபாவத்தினாலே நாம் ஒரு சில தவறுகளை செய்ய நம்மால் கூடும். Paul said in Galatians chapter 5 and verses 14 to 16. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14 லிருந்து 16 வசனம் விதமாக சொல்லுகிறது. For all the law is filled in one word, even this, you shall love your neighbor as yourself. But if you bite and devour one another, beware lest you be consumed by one another. I say then, walk in the Spirit, and you shall not fulfill the lust of the flesh. அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிறீர்கள், ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவராலே ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்ன என்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாது இருப்பீராக. So as we walk in the Spirit, we have a very long fuse. It takes a lot to get us angry. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் நிமித்தமாக நாம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட உலகத்தினுடைய மாம்சமான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். That's why spending time with the Lord helps you to get a long fuse. தேவனோடு அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாம்சிகமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது. Because when we walk in the Spirit, we reflect the fruit of the Spirit. உண்மையாகவே நாம் ஆவியோடு நாம் நடக்கும் பொழுது ஆவியின் கனிகளை நாம் உணர ருசிக்க அது போதுமானதாக இருக்கும். In Galatians 5:22 it says to 23, but the fruit of the Spirit is love, கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக ஆவியின் கனியை பற்றி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such there is no law. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவும், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படி பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. They are the friends you want to have. அதுதான் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. And you're the person that wants to be like that for them as well. உண்மையாகவே அவர்களை பிறரை காட்டிலும் நமக்கு இது அதிகமாக தேவையாக இருக்கிறது. So the way we live our life is very important. எதற்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான பாத்திரமாக When காணப்படும். we walk in the Spirit, we'll always speak gracious words, words of encouragement. நாம் ஆவியிலோடு நடக்கும் பொழுது உண்மையாகவே பிறரை உற்சாகப்படுத்துகிற ஊக்குவிக்குமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே புறப்படும். Martha was too busy serving to spend time with the Lord, and she was troubled about many things. மார்த்தா தன்னுடைய அநேக பல வேலைகளிலே அவள் பிஸியாக காணப்பட்டு கொண்டிருந்தாள். We need to start the day in the presence of the Lord. உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிரசன்னத்திலே நம்ம நாட்களை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக Your இருக்கிறது. day always goes better when you start in the presence of the Lord. உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு நாம் ஆரம்பிப்போமானால் அந்த நாள் முழுவதும் அது நமக்கு ஆசீர்வாதமாக நன்றாக காணப்படும். Another key to speaking words of life, we need to continually choose to look for the best in others. இன்னொரு விஷயம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்க நீங்கள் பிரயாசப்படணும். You know, the devil always exaggerates the faults in others. அநேக முறை பிசாசானவன் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குறைகளை அவன் கண்டுபிடிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். So we don't want to be a critical person that always finds faults in people. அதனால பிறர்களுடைய பிரச்சனைகளை குறைகளை கண்டுபிடிக்கிறவர்களாக நம்மை ஒப்புக்கொடுக்க கூடாது. He never sort of shows us our problems. நம்முடைய பிரச்சனைகளை பிரச்சனைகளை காட்டிலும் நம்ம பிரச்சனை அதிகமாக இருக்கும். But we're all flawed individuals that need grace towards us. ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் குறைவுகள் இருக்கு. தேவ கிருபை தான் எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. So rather than always looking to try and correct everyone, ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஆதரித்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக look இருக்கிறது. to encourage people to become all that God's planned for their life. எல்லாரையும் நாம் உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து தேவ சித்தத்தை நிறைவேற நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். Be an encourager, not a complainer.
தயவு செய்து பிறரை உற்சாகப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் தவிர பிறரை நாம் குறைவாக பேசுகிறவர்களாக நாம் இருக்க கூடாது. Let's look for opportunities to encourage people. நாம் ஜனங்களை எப்படியாவது உற்சாகப்படுத்த ஊக்குவிக்க நாம் பிரயாசப்படுவோம், முன்னேறுவோம். Because words of encouragement will strengthen our friendships. உண்மையாகவே நம்முடைய உறவானது, நம்முடைய நட்பானது நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய உற்சாகமான வார்த்தையிலே அது காணப்படுகிறது. And fourthly, we need to continually live our life based on the promises in God's word. நான்காவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையின் அடிச்சுவடியில் அது நிலை நிற்கிறதாக இருக்க வேண்டும். The Bible is full of wonderful promises for us. உண்மையாகவே வேதத்தில் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. That we don't always have to live a life of anxiety and worrying. உண்மையாகவே நம்ம வாழ்க்கையை நாம் வேதனையாக, துன்பமாக, பாடாக நாம் எண்ணவே கூடாது. That's why it's so important we don't watch too much of the bad news on TV. இந்த இடத்துல தொலைக்காட்சியில அல்லது உலகத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மை வேதனைப்படுத்துகிறதோ வேண்டாத காரியங்களிலோ அதை பார்த்து நாம் துக்கப்படக்கூடாது பிரியமானவர்களே. But meditate on the good news in the Bible. தயவு செய்து அதற்கு மாறாக வேதத்தில் இருக்கிற நல்ல நற்செய்தியான வார்த்தைகளை நீங்கள் தியானித்து உங்களுடைய நாட்களை கழியுங்கள் என்று சொல்லி நான் ஊக்குவிக்கிறேன். Paul said in Romans 12:2, and do not be conformed to this world. ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய But be பவுல், transformed by the renewing of your mind, that you may prove what is that good. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பதிதாக்க ஆகுகிறதினாலே மறுரூபமாகுங்கள். So we need to continually spend time meditating on the word of God, getting it from our head into our hearts. உண்மையாகவே உங்கள் மனதார ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து உங்களுடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Because when that word is in your heart, you cannot speak about problems. அந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் பிரச்சனைகளை குறித்து அதிகமாக நீங்கள் பேச மாட்டீர்கள். Because out of the abundance of the heart, the mouth speaks. உண்மையாகவே நம்முடைய வார்த்தையில் கர்த்தர் பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். So if you're just so full of the word of God in your heart, you'll be speaking promises of your future. கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. And I believe if ever there's a time now to meditate on the word of God all the time, it's now. உண்மையாகவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியமாக And when இருக்கிறது. I open up the Bible, I expect God to give me some revelation knowledge for today. நான் எப்பொழுதெல்லாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இதன் மூலமாக ஒரு வெளிப்பாடை தாரும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். வேதத்தை அந்த எதிர்பார்ப்போடு நான் தியானிக்கிறேன். Because meditating on the word of God is the key to being prosperous and having good success. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க நாம் பிரயாசப்படும் பொழுது, அதில் ஆவலாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே ஆண்டவர் சாதகமாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். As an early Christian, one of my mentors gave me Joshua 1:8 to meditate on. ஆதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்கள் ஒரு நல்ல வார்த்தையை நமக்காக தந்திருக்கிறார்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. It was life changing. I began to meditate on that word of God. It just changed me so much. உண்மையாகவே அவருடைய வார்த்தையை நாம் தியானித்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அது புதுப்பிக்கிறதாக, மறுரூபமாக்குகிறதாக இருக்கிறது. This book of the law shall not depart from your mouth, அது நம்முடைய நாவினால வருகிறதாக இருக்கிறது. but you shall meditate in it day and night, that you may observe to according to all is written, for then you'll make your way prosperous and then you'll have good success. இரவும் பகலும் அந்த வார்த்தையை நாம் தியானித்து படிங்க. ஆமென். Praise the Lord. So many wonderful promises in the word. அதிகமான ஒரு அதிசயமான வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்காக வைத்திருக்கிறார். Just for time's sake, God's faithfulness. நான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் தேவனுடைய நம்பிக்கை, விசுவாசம் நம்மீது இப்படியாக காணப்படுகிறது. Psalm 37:3-5. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம் விதமாக சொல்லுகிறது. That God promises to meet our every need in life when we simply put Jesus and the things of God first.
first. உண்மையாகவே அவரை நாம் முதலாக நாம் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது சகலமும் நமக்கு ஏதுவாக ஆண்டவர் நன்மையாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். Seek first the kingdom of God and his righteousness, and all the other things shall be added to you. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். The key is seek first the kingdom. முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியையும் தேடத்தக்கதாக. Not seek first all the other things, but மற்ற first the காரியங்களை kingdom. தேடவோ பார்க்கவோ அல்ல. Amazing thing was, before I became a Christian, இங்க பாருங்க, I was seeking everything of the world because I didn't know Jesus. நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக நான் உலகத்தினுடைய अनेक காரியங்கள் சிற்றுமைகளை நான் பார்க்க தேட நான் ஆரம்பித்திருந்தேன். Yet at the age of 30, I had nothing. I had nothing. உண்மையாகவே ஒன்றும் என்னிடத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எது நான் பார்த்தது, தேடினது, நான் இஷ்டப்பட்டது எல்லாமே என்னை கைவிட்டு போனது. But for the last 34 years, I've just sought after God. ஆனால் 34 வயதிலிருந்தே நான் முழுமையாக கர்த்தரை தேடி ஆரம்பித்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். And God's met every need in my life. ஆனால் என்னுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்நாள் வரைக்கும் சந்தித்து கொண்டு வருகிறார். A promise that God will give us wisdom to do life well. எனக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை சரியாக கட்டி காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Life is challenging and full of complexities. உண்மையாகவே வாழ்க்கையானது ஒரு சவாலானது, அதிகமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்ததாக அது காணப்படுகிறது. But God will give you the wisdom to do life well. ஆனால் அந்த வாழ்க்கையை சரியான முறையில் ஓடத்தக்கதாக நடத்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார். The God who created the universe knows how to give you the best guidance. அங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு நம்மை இந்த உலகத்துல வைத்திருப்பது ஒரு நோக்கம், நம்மை சரியான வழிமுறையில நடத்த, நம்மை ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த. Book of James, if any of you lacks wisdom, let him ask of God. அந்த ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக நாம் இருப்போமானால் கர்த்தரிடத்தில் கேட்போம், அவர் நமக்கு கொடுக்க Who gives போதுமானவராக to all இருக்கிறார். liberally and without reproach. உண்மையாகவே நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்ய கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். And finally, we have a God that answers prayers. கடைசியாக நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். One of the wonderful promises for believers that we have a God that hears and answers our prayers. ஒரு அதிசயமான தேவன் நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அவர் அதிசயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர, அவர் கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். So if you have a problem, நமக்கு பிரச்சனைகள் இருக்குமானால் pray about it. தயவு செய்து அதை வைத்து ஜெபியுங்கள். I love what the Apostle John said in 1 John chapter 5 and verse 14 and 15 as we're beginning to draw to an end. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிப்போம். Now this is the confidence that we have in him. அவர் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை குறித்து, ஒரு விசுவாசத்தை குறித்து இந்த வசனம் விதமாக சொல்லுகிறது. That if we ask anything according to his will, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறது எதுவாக இருக்கட்டும், he hears us. அதை கேட்கிறதுக்கு அவர் And if we போதுமானவராக know that he இருக்கிறார். hears whatever we ask, we know that we have the petitions we've asked of him. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். The Lord said to the prophet Jeremiah, "Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know." எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறது போல, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்காக நான் செய்வேன் என்று சொல்லி. If you're just full of the word of God, you'll always be speaking words of life. உண்மையாகவே அந்த தேவனோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஜீவனுள்ளதாக பரிபூர்ணமாக அது இருக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை. Quickly, fifth, we need to be careful about what we focus on. நாம் எதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If you're always focusing on negative things, you become very negative in the way that you speak. நாம் ஆகாததை குறித்து, நாம் வேண்டாத காரியங்களை குறித்து யோசிப்போமானால், கவனிப்போமானால் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியாக ஆகாததாக, வேண்டாததாக அது காணப்படும். The news is full of bad news. ஒருவேளை செய்திகள் அது எல்லாமே கெட்டதாக இருந்தாலும் Can open yourself up to fear entering in. நீங்கள் அதில் உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் போகும் பொழுது, பேசும் பொழுது, So we need to be disciplined at what we focus on and let into our ears
and eyes. அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கவனம், உங்களுடைய காதுகள், உங்களுடைய சிந்தனைகள் எப்படியாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறதா அல்லது ஒழுங்கீனமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So that we can keep our heart with all diligence. உண்மையாகவே ஒரு ஸ்திரமாக உங்களுடைய இருதயத்தை வைத்துக் கொள்ள அது போதுமானதாக இருக்கும். So Paul wrote what we should be meditating on as Christians. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எதை குறித்து நீங்கள் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று So சொல்லி, we consistently speak words of life. அதனால நாம் சிந்தனை உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்குமானால் நம்முடைய வார்த்தைகள், நம்ம நடை பாவனைகள் எல்லாமே சரியாக இருக்கும். பிரியமானவர்களே, Philippians chapter 4 and verse 8. பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, Finally, brethren, கடைசியாக சகோதரரே, whatever things are true, எதெல்லாம் உண்மையோ, whatever things are noble, எதெல்லாம் சரியாக இருக்கிறதோ, whatever things are just, எதெல்லாம் நீதியாக இருக்கிறதோ, whatever things are pure, எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதோ, whatever things are lovely, எதெல்லாம் அருமையாக இருக்கிறதோ, whatever things are of good report, புண்ணியம் எதுவோ, if there is any virtue and if there's anything praiseworthy, meditate on these புகழ் things. எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Because what we meditate on will greatly affect the words we speak. உண்மையாகவே நாம் எதை தியானித்து எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. And finally, we need to choose our friends wisely. கடைசியாக நல்ல நண்பர்களை ஞானமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Because we become like the company we keep. ஏன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உறவுகளை நாம் வைத்துக் கொள்ளுகிறோமோ, நண்பர்களை வைத்துக் கொள்ளுகிறோமோ அப்படிப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும். If we've always got people in our life talking about problems, நாம் அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களோடு இல்லாமல் வேற நண்பர்களோடு நாம் இருப்போமானால், நண்பர்களோடு உறவை வைத்துக் கொள்ளுமானால் பிரச்சனைகள் தான் அதிகமாக கூடும். we'll then start to say, well, I got a problem as well. ஐயோ, அந்த பிரச்சனைகள் எனக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டு இருப்போம். And we end up with a whole lot of toxic communication as we just start telling everyone about our problems. அவர்களோடு இணைந்து பிரச்சனைகளை பற்றியே பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை இப்படியாக பேசிக்கொண்டு அவர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு விடும். So we want people of faith in our life. They're always talking how good God is and that nothing is impossible with Him. நல்ல விசுவாசமுள்ள நண்பர்களோடு நாம் பழகும்போது, உறவாடும் பொழுது கண்டிப்பாகவே விசுவாசமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க அது போதுமான. We don't want to hang around people too much that are always gossiping about others. இங்க பாருங்க, எப்பொழுதும் ஒரு சில நபர்கள் பிறரை பற்றி ஏளனமாக பேசுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். Otherwise we can start getting drawn into gossip ourselves. நம்மை நாமே கூட அந்த வார்த்தைகளை கொண்டு வேதனைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். Hang around healthy people ஆரோக்கியமான நபர்களை நாம் விட்டு விடுவோம். who speak in a healthy way. ஆரோக்கியமான வார்த்தைகளை கூட நாம் அதை விட்டு நாம் தூர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை A ஆகிவிடும். great key to always speaking words of life and encouragement. உண்மையாகவே நல்ல ஒரு இருதயம் உள்ளவர்கள், ஆரோக்கியமான இருதயம் உள்ளவர்கள் எப்பொழுதும் உற்சாகமாக ஆரோக்கியமான காரியங்களை சிந்திப்பார்கள். What says in the book of Proverbs, the righteous should choose his friends carefully, for the way of the wicked leads them astray. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் நல்ல நண்பர்களை அவர்கள் ஜாக்கிரதையாக தெரிந்து And this says in Psalm 1, blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor in the seat of scornful. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் ஆலோசனை நடவாமல் பாவியில் உட்கார். Yes. So having right friendships will help us always to be people who speak words of life. நீதிமான்கள் நல்லவர்கள் இப்படியாக அவருடைய வாழ்க்கையை கழிப்பார்கள், அனுபவிப்பார்கள். So may I encourage you to develop the habit of always choosing to speak words of life. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், ஊக்குவிக்கிறேன். நல்ல உறவுகள், நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக, நல்ல வார்த்தைகளை பேசும்படியாக. God actually took me out of an accounting career to a door-to-door sales career the moment I got saved. உண்மையாகவே அநேக நல்ல நபர்கள் மூலமாக, அவர்கள் வீடுகள் தோறும் சந்திக்கிற நல்ல நபர்கள் மூலமாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். And for 10 years as a Christian I did door-to-door sales. உண்மையாகவே 10 ஆண்டுகளாக அவர்களோடு இணைந்து நானும் வீடுகள் தோறும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டு நல்ல உறவுகளை தெரிந்து கொண்டேன். I couldn't speak negative, otherwise I would get no sales. உண்மையாகவே அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நான்
வேண்டாத காரியங்களை குறித்து வேண்டாத தவறான காரியங்கள் குறித்து யோசிக்கவோ சிந்திக்கவோ உறவாடவோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. So I learned to get enthusiastic and passionate about selling little kids books. அதன் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அந்த நாட்களில் வீடுகள் தோறும் अनेक இடங்களில் நான் பிரயாணிக்கும் பொழுது நான் உண்மையாகவே நல்ல உறவுகளை நான் நாடி சென்றேன், நான் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, look at this little kids book. You can wobble this thing. It's such a great little book. உண்மையாகவே அந்த வார்த்தைகள், அந்த கர்த்தருடைய அந்த ஒரு புத்தகங்கள், அந்த ஊழியத்தின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது, என்னை தொட்டது. So I learned from being negative to positive through that job. அந்த நல்ல உறவுகள் நிமித்தமாக, நல்ல உறவுகளினுடைய அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக நான் எது நல்லது எது கெட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, And as Christians we can be positive because we can build our life on all the awesome promises of God. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே நல்ல காரியங்கள், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்களை வைத்துக்கொண்டு எல்லாமே நன்மையாக செய்ய அவர்களால் கூடும். பிரியமானவர்களே, So may I encourage you to develop the habit of choosing to always speak words of life and encouragement, particularly in the family situation. தயவு செய்து விசுவாசிகள், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிற விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நல்ல வார்த்தைகளை, நல்ல உறவுகளை, நட்புகளை நீங்கள் கொண்டு உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் கிரியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Because in doing this we'll have healthy relationships. இதை செய்கிறதுனால நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, உறவுகளை நாம் பெற்றுக்கொள்ள கூடும். Our faith will always be built up. நல்ல ஒரு விசுவாசத்தை நாம் அஸ்திபாரமாக நாம் கட்ட அது வாய்ப்பு உண்டாகும். We'll attract favor from other people. அநேகரை தேவனோடு இணைய நல்ல தயவுகள் கிடைக்க அது போதுமானதாக And இருக்கும். we'll live a life of fruitfulness and victory as we just continue to speak God's promises over our future. நல்ல பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள, பிறருக்கு நல்ல பலன்களை கொடுக்க அது ஆசீர்வாதமாக இருக்கும். So again I'll finish with the words of the angel Gabriel to Miriam, for with God nothing will be impossible. உண்மையாகவே காபிரியேல் தூதத்தின் மூலமாக ஆமென் மரியாளுக்கு வந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற வார்த்தையை கொண்டு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Father, I just pray that you would seal this word in the hearts of all the people today. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளிலே பேசின இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆழமாக அது பதிந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். That you give them a renewed passion to fall in love with you again. ஆமென். மறுபடியுமாக உங்களோடு ஒரு நல்ல அன்போடு இணைய உறவாட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That you'd help them to walk in the Spirit in the days to come. ஆமென். வரும் நாட்களிலே ஆவியானவருடைய ஒத்தாசை உதவியோடு நடக்க, ஜீவிக்க, வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். To have self-control with the words they speak. ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாக நேர்த்தியாக பேசக்கூடிய கிருபையின் ஞானத்தை தரும்படியாக நான் That ஜெபிக்கிறேன். wherever they go there'll be people who just constantly bring hope and encouragement to people as they speak words of life. ஜனங்கள் மத்தியிலே ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு அநேகரை உற்சாகப்படுத்துகிறதும் ஊக்குவிக்கிறதுமான ஒரு ஜீவியத்தை வாழ, ஜீவிக்க, பேச நான் விரும்புகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Hallelujah. I just want to encourage you, if you've never yet நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒருவேளை யாராவது இதுவரைக்கும் ask Jesus Christ to come into your heart to be your Lord and Savior, இயேசுவை முழுமையாக உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத சூழலில் இருப்பீர்களானால், that's where it all begins, and we have a power within to change. கர்த்தர் இப்பொழுது அந்த தருணத்தை ஏற்படுத்துகிறார். அவருடைய பலத்தினாலே ஆகும். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். I grew up in a Christian home, but it was only at the age of 29 when I asked Jesus into my heart. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில இருந்து வாழ்ந்திருந்தாலும் கூட 29வது ஆண்டுல தான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் ஒப்புக்கொடுத்தேன். And I was born again and became part of God's family. நான் அந்த நாளிலிருந்து என்னை நான் மறுரூபமாக்கிக் கொண்டு கர்த்தருக்காக நான் வாழ என்னுடைய குடும்பத்தில் நான் காணப்பட்டேன். So I'm going to pray a prayer that if you've never yet asked Christ in your heart, today you can make that decision. நான் உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்காமல் யாராவது இருப்பீர்களானால் தயவு செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தீர்மானியுங்கள். So just pray this. Dear Father God, today forgive me of all my எல்லாரும் எழுந்து நிற்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னி, என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி கர்த்தரோடு நாம் கேட்போமா? Today I turn from my sins
to live for you. இன்றைக்கு என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு நான் உமக்காக ஜீவிக்க நான் விரும்புகிறேன். I believe that Jesus died on that cross for all my sins. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಯೇಸುವೇ ನೀನು ನನಗಾಗಿ ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೀನು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು ಜಡಿಯಲ್ಪಟ್ಟು ನೀನು ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ. That he rose again 3 days later. 3 ದಿನಗಳ ನಂತರ ನನಗಾಗಿ ನೀನು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀಯಾ. Today I open the door of my heart. ಇವತ್ತು ನನ್ನ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ನಾನು ತೆರೆಯುತ್ತೇನೆ ತಂದೆ. Jesus, come into my heart today. ಯೇಸುವೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನು ಬರಮಾಡುವಂತೆ ನಾನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇನೆ. To be my Lord and my Savior. ನನ್ನ ರಕ್ಷಕನು ನನ್ನ ಕರ್ತನಾಗಿ ನಾನು ಅಂಗೀಕೃತ ಮಾಡುತ್ತೇನೆ. And my best friend from this day on. ಈ ದಿನದಿಂದ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ನಾನು ಅಂಗೀಕೃತ ಮಾಡುತ್ತೇನೆ. Fill me with your Holy Spirit, I pray. ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು. In Jesus' name. ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಸತ್ತವಾಗಿ கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya. நன்றி சத்தமாக போதாது, கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு நாம் இடை கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீ பெரியவராக இருந்த ஆண்டவரே, நான் பின்னாலே மறந்து முன்னாலே நாடி செல்லத்தக்கதாக என்னை ತಗುದಿಪಡಿಸುಗಪ್ಪ. ಒಂದು ಆರೋಗ್ಯವಾದ ಹೃದಯದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಪ್ಪ. ಒಳ್ಳೆ ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನದಿಂದ ತುಂಬಿಸು ರಾಜ್ಯ. ಒಳ್ಳೆ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ಗುಡ್ ಕ್ವಾಲಿಟಿ ಅಪ್ಪ, ಒಂದು ಅಪ್ಪ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅನ್ನು ನನಗೆ ಕೊಡುವಂತೆ, ನಾನು ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಕೊಡುವಂತೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಎಲ್ಲರ ಬಲಗೈನ ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಯೇಸಯ್ಯ, ಅಂತಹ ಗುಣಾತಿಶಯದಿಂದ ಅಂತಹ ಅರ್ಪಣೆಯಿಂದ ಈ ಒಂದು ತಿಂಗಳಿನ ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇನಪ್ಪ. ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಿನ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹ ಏಸಪ್ಪ ಅಪ್ಪ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಪ್ಪ ಹೇಗೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು, ಎಂತಹ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಬಾಳಬೇಕು, ಹೇಗೆ ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು, ಯಾವ ಹೃದಯದಿಂದ ನಾವು ಅಪ್ಪ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದು ಜ್ಞಾನ, ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ ನೀನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ ಮಾತನಾಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ. சத்தமாக செபிங்க, சத்தமாக ஒப்பு கொடுத்து தேவனோடு பேசலாமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உமக்கு விரோதமாக ஏதாவது தவறான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், என்னுடைய நண்பர்களுக்கு விரோதமாக, சபை விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக, உறவுகளுக்கு விரோதமாக, நட்புகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக, பிறருக்கு விரோதமாக எந்த தவறுகள் இருந்தாலும் என் தேவன் எங்களை மன்னிக்க, அவைகளிலிருந்து விடுவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. நீர் போதுமானவராக பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. அந்த ஆவியின் கனியோடு நாங்கள் வாழ, அந்த ஆவியின் கனியோடு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எல்லாரும் ஒரே குரலாக கரங்களை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, ஒரே சத்தமாக, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் சரி சப்தமாகி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya. ஆவியானவரே, எங்கள் அருமையானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. பலமாக கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி ஏறெடுக்கலாம். ಎಂಗಳುಕುಳ್ಳೆ ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸಿಸುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ನಿನ್ನ ಚಿತ್ತ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸಲು ನೀನು ಶಕ್ತನಾಗಿದೆಯಪ್ಪ, ನೀನು ಯೋಗ್ಯನಾಗಿದೆಯಪ್ಪ, ನೀನು ಬಲವಾಗಿದೆಯ ತಂದೆಯೇ. ಸೇವಕರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ, ಅವರನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. We speak blessing upon our dear Pastor Conrad and the family and the ministry, and also Brother Leader Obejas, O Lord, and prosperity and healing and deliverance in the name of Jesus. Thank you for doing as it is, O Lord, Father God. Amen. ಎಲ್ಲರನ್ನ ಬಲವಾದ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನಪ್ಪ. ಈ ನೂತನ ವಾರವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಸಂಪಾದನೆಯನ್ನ, ನಮ್ಮ ಹೋಗುವಿಕೆ ಬರುವಿಕೆ, ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಪ್ರತಿಯೊಂದಲ್ಲೂ ಸಹ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸಾಗುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತಗೊಳ್ಳದಿರುವವರು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತಗೊಳ್ಳುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು ಅಪ್ಪ. ಬರೆದಿರುವ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸಹ ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ಎಲ್ಲರನ್ನು ಸಹ ಅಪ್ಪ ಆತ್ಮಿಕವಾಗಿ, ಆರ್ಥಿಕವಾಗಿ, ಆರೋಗ್ಯವಾಗಿ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ನಮ್ಮ ಹಿರಿಯ ಬೋಧಕರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ಅಪ್ಪ ಮರುರೂಪವನ್ನು ಕೊಟ್ಟು, ಮರು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀನು ಜೀವಂತವಾಗಿ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ತಾತನವರಿಗೂ ಸಹ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ಜೀವವಾಗಿಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಸಭೆಯಲ್ಲಿ ಅನಾರೋಗ್ಯವಾಗಿರುವ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ಸಹ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು, ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಬರಮಾಡುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು ಅಪ್ಪ. ಈ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಬರವಣೆ ತನಕ ನೆಲೆಗೊಂಡಿರುವಂತೆ ಅತಿ ಬೇಗನೆ ಬರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುದ್ದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವದೆಲ್ಲೆಡೆ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸು. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಒಂದೊಂದು ಮರೆಯಬೇಡ. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ಆತ್ಮ ಸ್ವರೂಪದ ಪ್ರತಿದಿನದ ಸಹವಾಸ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಎಂದದಿಗಿರಲಿ. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 98868699714, 8050116000.